கருவேப்பிலை துவையல். இந்த கருவேப்பிலை வந்து பறித்து இலையெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் தான் நல்லது. எனக்கு சின்ன வெங்காயம் நல்ல, பெரிய வெங்காயம் 2-3 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, தேவையான அளவு மிளகாய் வத்தல், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ பொன்னிறமாக வறுபட்டோன்னே இந்த வெங்காயத்தை அதில் போடலாம். வெங்காயத்தை போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் அதையும் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக ஆற வரைக்கும் இந்த வெங்காயத்தை வதக்கி வச்சு, அப்புறம் அதில் வந்து இந்த நம்ம அலம்பி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். டோட்டலாக ஒரு 1 மினிட் இது வறுத்தா போதும். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 மினிட் கருவேப்பிலை போட்ட உடனே அவ்வளோதான். ஒரு 1 மினிட் வந்து வதக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பண்ணிவிட்டு நல்லா ஆறினோன்னு அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். தேவையான அளவு கொஞ்சோண்டு புளி போட்டுண்டு இந்த இது மிக்சியில் வந்து இந்த பதத்தில் வந்து அரைச்சிக்கணும். தண்ணி ரொம்ப விடக்கூடாது. அப்போ தான் வந்து அது கருவேப்பிலை துவையல் நல்லாயிருக்கும். இதுதான் பதம். எங்கள் மாடி தோட்டத்திலேருந்து பறித்த கருவேப்பிலை துவையல் ரெடி.